தக்காளி கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சதே நாங்க தான்டா, எங்க கிட்டேயே வா அப்படிங்கிற மாதிரியா இங்கிலாந்துடைய ஆட்டம் இருந்தது. தொட்ட பந்து எல்லாம் தொட்டப்பட்ட அளவுக்கு சிக்ஸரும் போருமா பறந்தது. 5 முக்கியமான பிரேக் த்ரூ பாயிண்ட், 5 திருப்பு முனைகள் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சுங்க. வான்கடேவில் நேற்று நடந்த 2வது செமி ஃபைனலில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா இறங்கினாங்க. அபிஷேக் சர்மாவை வழக்கம் போல ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. வில் ஜாக்ஸ் 2வது ஓவர்லேயே ஸ்பின்னை கொடுத்து ஆசை காட்டி அபிஷேக் சர்மாவை காலி பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சன் எப்படி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை ஆடி கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகி இந்திய அணியை ஜெயிக்க வச்சாப்புலையோ அந்த ஆட்டத்தையே முடிக்காம இங்க கண்டினியூ பண்ணாப்புலங்க. செம்மையான ஆட்டம். எந்த இடத்துலையும் இது அரையிறுதி போட்டி அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை மனசுக்கு ஏத்தாம நீட்டா விளாண்டாங்க மனுஷன். 87 ரன்கள், 42 பந்துக்கு 87 ரன்களை அடிச்சு இந்தியாவை மிகப்பெரிய ஒரு ஸ்கோருக்கு, வலுவான ஸ்கோருக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்தது இந்த சஞ்சு சாம்சன் தான். இவருக்கு கம்பெனி கொடுத்த இசான் கிஷன் அதிரடியா ஆடி 39 ரன்கள், சிவம் துபே அதிரடியா ஆடி 43, ஹர்திக் பாண்டியா ஒரு 27, கடைசி நேரத்தில் திலக் வர்மா 7 பந்துக்கு ஒரு 21. இந்த மாதிரி யாருமே சோட போகல. சோட போனது 2 பேர் தான். ஒன்று அபிஷேக் சர்மா, இன்னொன்று கேப்டன் சூரியகுமார் யாதவ். மற்றவங்கெல்லாம் தங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பான முறையில் கொடுக்க 253 அப்படிங்கிற மிகப்பெரிய டோட்டலை இந்தியா அடித்தாங்க. அதுலேயும் கடைசியில் ரன்கள் ஏறுறதுக்கு காரணம் கடைசி 2 ஓவரில் திலக் வர்மா ஒரு 3 சிக்ஸர் அடிப்பாப்புல 49வது ஓவரில். ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவரில் ஒரு 2 சிக்ஸர் அடிப்பாப்புல. கடைசி 2 ஓவரில் 5 சிக்ஸ் போயிடுச்சுங்க. ஐஆர் 30 ரன்கள் அப்படி பல்காக ஏறினதுனால 250+ போயிடுச்சு. 254 ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு இங்கிலாந்து இறங்குறாங்க. மிகப்பெரிய டோட்டல். வேர்ல்டு கப் செமிஃபைனல் மாதிரியான அழுத்தம் கொடுக்கக்கூடிய போட்டி. இந்தியா என்ன நினைச்சாங்க அப்படின்னா 160 170க்கு இங்கிலாந்தை பொட்டலம் போட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, தக்காளி கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சதே நாங்க தான்டா, எங்க கிட்டேயே வா அப்படிங்கிற மாதிரியா இங்கிலாந்தோட ஆட்டம் இருந்தது. தொட்ட பந்து எல்லாம் தொட்டப்பட்ட அளவுக்கு சிக்ஸரும் போருமா பறந்ததுங்க. கடைசியில் 246 ரன்கள் அடிச்சு 7 ரன்கள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினாங்க. ஒரே ஒரு பந்து எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸர் போயிருந்தா இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பான். என்னை கேட்டால் தார்மீக அடிப்படையில் இது இங்கிலாந்தோட வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக சிறந்த போராட்டத்தை, சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க இங்கிலாந்து. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 முக்கியமான பிரேக் த்ரூ பாயிண்ட், 5 திருப்பு முனைகள் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ திருப்பு முனையான விஷயம் என்ன அப்படின்னா, ஹாரி ப்ரூக்கோட கேட்சுங்க. ஹாரி ப்ரூக் எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தெரியும். எந்த நேரத்திலையும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் மேட்சை தங்களோட பக்கம் திருப்பக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள ஆள் இந்த ஹாரி ப்ரூக். ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எதிரான ஹாரி ப்ரூக் ஆட்டத்தை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாரி ப்ரூக்கோட கேட்சை அக்சர் பட்டேல் எடுத்தது ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூங்க. அந்த கேட்ச் எக்ஸ்ட்ராடினரி கேட்சுங்க. எப்போதுமே கேட்சை பேக்கில் நின்று ஃப்ரண்ட்டில் ஓடி போய் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் ஓடி போய் கேட்சை எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ஃப்ரண்ட்டில் நின்றுக்கிட்டு பேக்லேயே ஓடி கேட்சை எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி ஒரு கேட்சை அக்சர் பட்டேல் எடுத்தாப்புல. பேக்லேயே அவ்வளோ தூரம் ஓடி டைவ் அடித்து அந்த கேட்சை எடுப்பான். சரியான எக்ஸ்ட்ராடினரி கேட்சுங்க. அந்த கேட்ச் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. 2வது பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா, இங்கிலாந்து அணி 95 ரன்னுக்கே 4 விக்கெட்டுகளை இழந்துருவாங்க. சரி, கூடிய சீக்கிரம் பொட்டலம் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் வில் ஜாக்ஸும் ஜேக்கப் பெத்தலும் 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. பார்ட்னர்ஷிப்னா அதுதான் பார்ட்னர்ஷிப், அடினா அதுதான் அடி. பிரிச்சுட்டாங்க. எந்த இந்தியன் பவுலரையும் விட்டு வைக்கல. அதுலேயும் இடையில வருண் சக்கரவர்த்தி மாட்டி சின்ன பின்னம் ஆயிட்டான் மனுஷன், பொழந்து தள்ளிட்டான். அதுலேயும் ஜேக்கப் பெத்தலுடைய ஆட்டம் ஹாட்ரிக் 6 அடிச்சு தாங்க ஆரம்பித்தான். அதில் இருந்தே அவங்களுடைய திட்டம் துல்லியமாக தெரிஞ்சிச்சு. எப்படி அடித்து ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வேகத்தில் ஆடினாங்க. அந்த 95க்கு 4லேருந்து 77 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போகுது. 44 பந்துக்கு 77 ரன்கள். இந்திய ரசிகர்கள்லாம் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. சிக்ஸரும் போருமா பறக்குது. அதுலேயும் ஜேக்கப் பத்தல்
எவன் ஓவர் போட வந்தாலும் மொதல் 2 பந்துலேயே ஒரு 6 ஒரு 4 அடித்து அழுத்தத்தை கொடுத்துட்றான். ஓவருக்கு 12 ரன் 15 ரன் போய்கிட்டே இருக்கு. வெற்றியை நோக்கி சீராக பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. 170+ வந்துருச்சு. வெறும் 4 விக்கெட்டு தான். கடைசி 70 ரன்கள் வெறும் 30 பந்துக்கு தான் அடிக்கணும். வெற்றியை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குது 2வது பிரேக் த்ரூ. யாரு? வில் ஜாக்ஸுக்கு அர்ஷ்தீப் சிங் பந்து போடுறாப்புல. மனுஷன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப்லேயே விலைக்கு போடுறாங்க, ஒய்டாக போடுறாங்க. அந்த வில் ஜாக்ஸ் அவுட் ஆகிறதுக்கு முந்தின 3 பாலும் தொடர்ச்சியாக ஒய்டு. அது வில் ஜாக்ஸே கடுப்பாயிருப்பான். அந்த கடைசி பந்து, அதுவும் ஆஃபில் விலைக்கு போட்ட பந்தை வில் ஜாக்ஸ் 6ருக்கு பறக்க விடுவான் மனுஷன். அந்த கேட்ச் 2வது பிரேக் த்ரூங்க. அதையும் எடுக்கிறது இந்த அக்சர் பட்டேல். ஃபர்ஸ்ட் கேட்சை எவ்வளோ சூப்பராக பிடிச்சாப்லையோ அதை விட 10 மடங்கு சிறந்த கேட்சுங்க. எப்படின்னா சிக்ஸரை நோக்கி பந்து போகுதுங்க. அப்படியே ரன்னிங்லேயே போய் ஜம்ப் பண்ணி எடுக்கிறாப்புல. எடுத்துட்டா அடுத்து வந்து பவுண்டரி லைனு. வேற வழியே இல்லை, ஸ்டாப் பண்ண முடியாது. பவுண்டரி லைனை தாண்டியே தான் ஆகணும். அப்போ தான் மனுஷன் யோசிக்கிறாங்க. அதனால் அந்த டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணுங்க. வேர்ல்டு கப் செமிஃபைனல் மாதிரியான போட்டி அழுத்தம் நிறைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் யோசனை செஞ்சு பண்ணுறதுங்கிறது வேற லெவலுங்க. மனுஷன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக இது வந்து நம்ம பவுண்டரி லைனுக்குள்ள போயிடும் சொல்லிட்டு டப்புன்னு பந்தை அந்த டைமிங்கில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பக்கத்தில் இந்த சிவம் துபேட்ட பந்தை தூக்கி போட்டு உள்ளே போயிடுவான். பவுண்டரி லைனுக்குள்ளே போய் விழுந்துருவான். சிவம் துபே நீட்டாக பிடிச்சிருவாப்புல கேட்சை. அவ்வளோ ஒரு திட்டமிட்டு துல்லியமாக நடந்த கேட்சு. அதுதான் போட்டியை இந்தியா பக்கம் மாற்றினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வில் ஜாக்ஸோட விக்கெட்டு 35 ரன்னில் ஆடிக்கிட்டு இருந்த வில் ஜாக்ஸ் வந்து அவுட் ஆகி போகிறாப்புல. அந்த கேட்ச் மட்டும் எடுக்கலைன்னா வில் ஜாக்ஸும் ஜேக்கப் பத்தலும் நின்று முடிச்சு கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. இது 2வது பிரேக் த்ரூ. 3வது பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா 18வது ஓவருங்க. கடைசி 3 ஓவருக்கு 45 ரன்கள் அடிக்கணும். ஜேக்கப் பத்தல் 90+ ரன்களை அடிச்சுக்கிட்டு வெறித்தனமான வேங்கை மாதிரி நிற்கிறான் களத்தில். கடைசி 3 ஓவருக்கு 45 ரன்கள்ங்கிறது அவங்களால அடிக்க முடியும். ஏன்னா அது வரைக்கும் 15-18 ஓவருக்கு அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. போடுற பால்களை எல்லாம் 6 பவுண்டரியுமா பறந்துக்கிட்டு இருக்குது. அந்த 18வது ஓவர் பும்ரா போட்ட அந்த 18வது ஓவர் 3வது பிரேக் த்ரூங்க. மனுஷன் அவ்வளவு அழுத்தமான நிலையிலையும் ஜேக்கப் பத்தலை கிரவுண்டில் வச்சுக்கிட்டு போடுறான் பாருங்க. ஸ்லோ டெலிவரி, ஏர்கரு, லென்த்து பாலு, பவுன்ஸு பால் போட்டு 6 வெரைட்டி பாலை போட்டு 6 ரன்களை மட்டும்தாங்க கொடுத்தான். அந்த மாதிரி அழுத்தமான நேரங்களில் ஓவருக்கு 6 ரன் கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. அது பும்ராவால் மட்டும்தான் முடியும். நம்பர் 1 பவுலர் அப்படிங்கிறத பும்ரா நிரூபிச்சிட்டாங்க மனுஷன். என்னை கேட்டால் 3வது பிரேக் த்ரூ 18வது ஓவரில் போன அந்த வெறும் 6 ரன். 3 ஓவருக்கு 45 இருந்தது, 2 ஓவருக்கு 39 ரன்கள் அடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமான ஒரு இலக்கை நோக்கி போயிடுது. கடைசி 2 ஓவருக்கு 39 ரன்கள் அடிக்கணும். இங்கே தான் 4வது பிரேக் த்ரூ. 19வது ஓவரை நான் 4வது பிரேக் த்ரூ அப்படிமே. வேர்ல்டு கப் நாக் அவுட் மாதிரியான போட்டிகளில் இந்த ஹர்திக் பாண்டியா 1-2 தரமான சம்பவங்களை பண்ணுவாப்புல. இதில் பண்ண முதல் தரமான சம்பவம் அந்த 19வது ஓவர். 19 ஓவர் ஃபர்ஸ்ட் பந்தே ஜேக்கப் பத்தல் 6 அடிச்சு போடுவாங்க. அடுத்த 5 பால் வெறும் 3 ரன்களை மட்டும் கொடுத்து சாம் கரனுடைய விக்கெட் எடுப்பாப்புலங்க. ஆனால் செம்மையான பிளான் அண்ட் ஒர்க் அவுட்டுங்க அந்த பவுலிங்லாம். அந்த ஓவரில் 9 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுப்பாப்புல. என்னை கேட்டால் 4வது பிரேக் த்ரூ அந்த 19வது ஓவர் தான். 18வது ஓவரில் 6 ரன் போச்சு, 19வது ஓவரில் 9 ரன் போச்சு. அப்போ 15 ரன் போயிடுச்சு. தேவைப்படுற 45. அப்போ கடைசி ஓவருக்கு 30 ரன்கள் அடிக்கணும். சிவம் துபே கடைசி ஓவரில் கூட்டு கொடுக்காங்க. கடைசியாக 5வது பிரேக் த்ரூ இங்கே தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் பந்திலேயே ஜேக்கப் பத்தல் அடிக்கிறாப்புல. ஸ்லோ ஏர்கர் டெலிவரியை சிவம் துபே ஐடியாவாக போடுறான் மனுஷன். ஸ்ட்ரைட்டில் அடிச்சுட்டு ஓடுறாங்க ஜேக்கப் பத்தல். ஸ்ட்ரைட்டில் ஹர்திக் பாண்டியா நிற்கிறாப்புல. இந்த இடம் தான் கவனிக்க வேண்டியது. இந்த ஹர்திக் பாண்டியா பண்ணின தரமான 2வது சம்பவம் இது. ஏன்னா ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டிங் பண்ணுறவன் எப்பயுமே கண்ணை மூடிட்டு ரன்னர் எண்டில் தான் அடிப்பாங்க. ஏன்னா அந்த டென்ஷனில் அப்படி தான் வரும். ஆனால் ஹர்திக் பாண்டியா செஞ்சது என்னென்னா அந்த நேரத்துலையும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லையும் யோசிக்கணுங்க. ஏன்னா பேட்டிங் பண்ணினவே கொஞ்சம் லேட்டாக போகிறான். ஜேக்கப் பத்தல் வந்து லேட்டாக ஓடுறான். உடனே ரன்னர் எண்டுக்கு அடிக்காமல் கீப்பர் சஞ்சு சாம்சன் தூக்கி அடிக்காங்க மனுஷன். அடித்தா அது ரன் அவுட். ஜேக்கப் பத்தலுடைய ரன் அவுட் வந்து கடைசி 5வது பிரேக் த்ரூ. அதோட இங்கிலாந்தோட கதை முடிய போகுது. கடைசி ஓவரில் 5 6 வந்து ஜேக்கப் பத்தலால் அடிக்க முடியும் அப்படிங்கிற நிலை அந்த ரன் அவுட் ஆனதுனால அது வந்து இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையுது. இந்தியாவுக்கான 5வது பிரேக் த்ரூவாக அது அமையுது. கடைசி 5 பந்தில் 29 ரன் அடிக்கணும், 2 சிங்கிள் போகுது. கடைசி 3 பந்தையுமே சோப்ரா ஆர்ச்சர் 6ருக்கு பறக்க விடுறான் மனுஷன். ஹாட்ரிக் 6 அடிக்கான். கடைசி அந்த ஓவரில் 23 ரன்கள் அடிக்கிறாங்க. 7 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை இங்கிலாந்து தழுவுறாங்க. இதுதான் 5 பிரேக் த்ரூங்க.
இந்த 5 பிரேக் த்ரூல நீங்க முக்கியமா நினைக்கிறது என்ன, இல்லை இதில் விடுபட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனல்ல நியூசிலாந்தை நாளை மறுநாள் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் சந்திக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.